நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் நாள் காலையிலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து அற்புதமாய் நடத்துகிறவர். இந்த மாதத்திலும் அப்படி நடத்துவார். நாம் பிரார்த்தனை செய்து, இயேசு சுவாமி, இந்த மாதத்தில் என்னை, என் குடும்பத்தை, என்னுடைய வேலை, பிஸ்னஸ், ஊழியங்கள் என்று எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே எங்களை கூட்டிச் சேர்த்த உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்களெல்லாம் காத்தீர், கண்மணி போல் காத்தீர். ஆகவே தான் இந்த காலை வேளையிலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தனித்தனியாக, குடும்பமாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக, ஆண்டவரே, நாங்கள் வேலையின் நிமித்தம், படிப்பின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், பிஸ்னஸ், சர்ச் நிமித்தமாக யாரோடு இணைந்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். உள்நாட்டில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய், திருச்சபை மக்களுக்காய் உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து உடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அவைகள் ஒவ்வொன்றும் விலையேற பெற்றவைகள். நம்முடைய வாழ்க்கையை அவைகள்தான் உருவாக்குகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று தீர்க்க தரிசனமாக நமக்கு முன் அறிவிக்கின்றது. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போமா? தயவு செய்து என்னோடு கூட சகரியா தீர்க்க தரிசனம் 23ஆம் சகரியா தீர்க்க தரிசனம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு வாருங்கள். வேதாகமத்தை எடுத்து அந்த வார்த்தைகளை படியுங்கள். நீங்கள் படிப்பது உங்கள் காதுகளில் விழட்டும். உங்களோடு இருக்கிறவர்களுடைய இருதயங்களிலே அது விதைக்கப்படட்டும். சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சுவாமி, மீண்டுமாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளின்படியே எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அமையட்டும். நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் காண்பது மட்டுமல்ல, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் சாட்சி சொல்வது மட்டுமல்ல, மற்றவர்கள் சொல்ல வேண்டும், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார் என்று. அது எங்களுக்கு போதும். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தனை ஆச்சரியமான நல் வார்த்தையை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறார் பாருங்கள். அந்நாட்களில், அப்படி என்றால் நாம் அதற்கு முந்தைய 22ஆம் வசனத்தையும் படிப்பது அவசியமாயிருக்கிறது. சகரியா 8:22. ஜக்கரியா chapter 8 verse 22. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்குத்தான், எனக்குத்தான், நம் குடும்பத்துக்குத்தான். இந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தரை தேடி சமூகத்தில் தரித்திருந்து அவரை விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு. தேவனை தேடுகிற பிள்ளைகளை தேவன் விசேஷித்த விதமாய் நடத்தப் போகின்றார்.
தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் உருவாக்கப் போகின்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். தேவனை அறிந்து அவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு விசுவாசத்தோடு, முழு அன்போடு, முழு இருதயத்தோடு யார் யார் ஆராதிக்கின்றார்களோ, பின்பற்றுகிறார்களோ, அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கும், அப்படி செய்யாத மற்றவர்களுக்கும் தேவாதி தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். அது இன்று முதல் நடக்கும். ஒருவேளை இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை மக்கள் உங்களில் பார்க்காமல் இருக்கலாம். அவருடைய மகிமையை மக்கள் நம்மில் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இன்று முதல் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றார். அது என்ன? மற்றவர்கள் காணத்தக்கதாக தேவன் நம்மில் மகிமைப்படுவார். Praise God. God will be glorified in you in such a way that others will be able to take note, recognize and tell you, we have seen God with you. இது நடக்கும், இது நடக்கும். இங்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. தயவு செய்து என்னோடு கூட ஏசாயா 49 ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கேயும் கூட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் அறிகிறது என்ன? தேவன் நம்மில் வாழ்வதே ஒரு மகிமையின் அனுபவம். அதே வேளையிலே மற்றவர்கள் காணத்தக்க விதத்திலே தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். Praise God. இதுதான் ஆச்சரியமான காரியம். தயவுசெய்து என்னோடு கூட ஏசாயா 49:3 படியுங்கள். இது கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையாய் இருக்கிறது. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். I will be glorified in you. நாம சொல்லிக் கொள்வதல்ல, கர்த்தர் என்னில் மகிமைப்படுகிறார் என்று. மற்றவர்கள் காணத்தக்க விதத்திலே கர்த்தர் தம்மை நம்மில், நம் வாழ்க்கையில், குடும்பத்தில் நாம் கையிட்டு செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் அவர் மகிமைப்படுத்துவார். Praise God. தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே ஒன்று தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவது. தயவு செய்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Isaiah 55 verse 5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த தேசம் உன் தேவனாய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். இப்பதான் கிளைமேக்ஸ். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். Praise God. மகிமைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, இது தேவனுடைய விருப்பம். நாம் அவரை தேடும் பொழுது, அவருக்காய் காத்திருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்கும் பொழுது கட்டாயம் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். அதைத்தான் ஆண்டவர் இன்று முதல் தொடர்ந்து செய்ய போகிறார். இதுவரை கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், இதுவரையிலும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த இருக்கிறார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற மேன்மையும் மகிமையும் அது அதிகமாகி கொண்டே இருக்க போகிறது. ஏனென்றால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்ப்போமா? தேவன் எப்படி அவர்களை மகிமைப்படுத்தினார்? தயவு செய்து ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 45:13. இந்த வசனமானது யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். பாவத்தை விட்டு யோசேப்பு விலகுவதற்கு ஒரே காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தது தான். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், அதை உணர வேண்டும்.
எப்பொழுதெல்லாம் நாம் உணராமல் இருக்கிறோமோ அந்த வேளையிலே தடுமாற்றம் வாழ்க்கையில் வந்துவிடும். அவர் இப்பொழுது சொல்லுகிறார், மேன்மைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் ஆச்சரியமாய் இருக்கிறது. Genesis 45:13 எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி யோசேப்பு தன் சகோதரர்களை கட்டி அணைத்து அழுதான், அனுப்பி வைத்தான். இங்கே என்ன பார்க்கின்றோம்? யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்டான், சிறையிலே கைதியாக இருந்தான். ஒரு நாள் தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் அவனை உயர்த்துவதற்காக ஒரு காரியத்தை செய்தார். ஒரே நாளிலே அவனுடைய வாழ்க்கை தலை கீழாய் மாறியது. அவன் பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு சென்று விட்டான். எத்தனை ஆச்சரியம்! பார்வோன் எல்லாவற்றையும் யோசேப்பின் கரங்களிலே கொடுத்து விட்டான். அது மட்டுமல்ல, என்னுடைய முழு தேசத்தினுடைய நிர்வாகத்தையும் நீ வைத்துக்கொள் என்று அவன் சொன்னபடி கேட்க வேண்டும். எத்தனை ஆச்சரியம்! பல ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக யோசேப்பின் சகோதரர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது யோசேப்பை பார்த்தால் இவன் யோசேப்பு என்று அடையாளம் தெரியவில்லை. முற்றிலுமாக எகிப்திய கலாச்சாரத்தின் தோற்றத்தின்படி, அரண்மனையினுடைய அந்த ஒழுங்கின்படி, பார்வோனுடைய கலாச்சாரத்தின்படி அவன் ஒரு எகிப்தியனை போலவே தோற்றமளித்தான். தோற்றத்தில் எகிப்தியன், ஆனால் உள்ளத்திலோ அவன் ஆண்டவருடைய பிள்ளை. அதுதான் மிக முக்கியம். தோற்றத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல் இருந்து கொண்டு உள்ளே வேறு விதத்தில் இருப்பது தவறு. மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நாம் தேவனோடு சீர் செய்து விட வேண்டும். யோசேப்பு இப்பொழுது சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் உடனடியாக என் தகப்பனாரிடத்திற்கு செல்லுங்கள், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இதே காரியத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். ஒருவேளை இதுவரையிலும் நாம் இருப்பதே கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவரவர்கள் அவர்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். நம்மை நினைக்காமல், உதவி செய்யாமல், விசாரிக்காமல், வந்து கூட பார்க்காமல் இருக்கலாம். தேவன் அதை மாற்றப் போகிறார். யோசேப்பை தேடி சகோதரர்கள் வந்தார்கள், சுகம் விசாரிக்க அல்ல. அவனுடைய கரங்களில் தான் உலகத்திற்கு தேவையான உணவு தானியங்கள் இருந்தன. ஆகவே கானான் தேசத்திலே பஞ்சத்திலே அவர்கள் செத்துவிடாதபடி யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். வான சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள் பிழைக்க வேண்டுமென்றால் அவர்கள் உங்களிடத்தில் வரும்படியாக தேவன் காரியங்களை மகிமையாய் மேன்மையாய் மாற்றப் போகிறார். பிரைஸ் காட். யாரும் என்னை விசாரிக்கவில்லை, தொடர்பும் இல்லை என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். தேவன் அதை மாற்றுவார், என்று முதல் மாற்றுவார். எகிப்திலே யோசேப்புக்கு கொடுத்த மகிமையைப் போல, மேன்மையைப் போல தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மகிமையை தருவார், மேன்மையை தருவார். சேரப் சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் தேவன் உங்களில் மகிமைப்படுவது அவருடைய சித்தம். அதை செய்து முடிப்பார். எல்லா விதங்களிலும் யோசேப்பு மகிமைப்படுத்தப்பட்டான். மற்றவர்களுக்கு உதவி செய்து மட்டுமல்ல, அவனுக்குள் இருந்த தேவ ஆவியை குறித்து ஆச்சரியமாய் ஜனங்கள் பேசினார்கள். அது மட்டுமல்ல, அவன் மூலமாக எகிப்து தேச மக்களுக்கு முதல் பட்டினியில் சாக வேண்டிய ஒரு தேசத்தின் மக்களை ரட்சிக்கிற இரட்சகர் என்று அழைக்கப்பட்டான். பார்வோனுக்கு சற்று கீழ், அவ்வளவுதான். அதிகாரம் முழுவதும் தேவன் பார்வோனிடத்தில் இருந்த அதிகாரத்தை எடுத்து யோசேப்பின் கைகளிலே கொடுத்து விட்டார். பிரைஸ் காட். நீங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் உங்கள் கரங்களிலே அதிகாரத்தை தருவார். உங்கள் நாவிலே ஜீவ வார்த்தைகளை தருவார். உங்கள் ஜெபத்திற்கு அற்புதங்களை பதிலாக தருவார். அது மட்டுமல்ல, உங்களை அடையாளங்களாய் நிறுத்துவார். பிரைஸ் காட். ஆச்சரியமான நாட்கள் காத்திருக்கின்றன.
இரண்டாவதாக நாம் ஒரு மனிதனை பார்க்க இருக்கின்றோம். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவது என்ன? தயவு செய்து என்னோடு கூட யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திற்கு வாருங்கள். எக்ஸடஸ் 15:1 நான் படிக்கின்றேன். நீங்களும் உங்கள் வேதாகமத்தை எடுத்து பாருங்கள், படியுங்கள். ஒருவர் படிக்க மற்றவர் அந்த வார்த்தைகளை கேளுங்கள். யாத்ராமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞர்களை நொறுக்கி போட்டது. Praise God. படித்து பாருங்கள் மோசேயின் பாடல். ஜனங்கள் எல்லாரும் பாடினார்கள். அவர்கள் சும்மா இருக்க முடியவில்லை, மௌனமாய் இருக்க முடியவில்லை. அதுவரையிலும் எப்படி இருந்தார்கள்? அவருடைய முன்னோர்கள் 420 ஆண்டுகளுக்கு மேல் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். வாழ்வதை காட்டிலும் சாவது நல்லது என்று பல முறை வாழ்க்கை கசந்து போனார்கள். 10 அற்புதங்கள் தேவன் சொன்னபடியே எகிப்திலே நடந்தது. ஆனால் பார்வோன் அவர்களை விடுவிக்கவில்லை, மாறாக இன்னும் அதிகமாக கொடுமைப்படுத்தினான். மோசேயின் வாழ்க்கையும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையும் கசந்து போனது. ஏன் உயிரோடு இருக்கிறோம், செத்தால் பரவாயில்லை என்று கூட அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு மேல் கீழே போக முடியாது என்ற அளவுக்கு they hit the bottom. இதை விட கீழே போக முடியாது, அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிறவரால் இவ்வளவுதான் கீழே போக முடியும். ஆனால் தேவன் அவர்களை விட்டாரா? மேலே தூக்கி விட்டு ஏதோ பொழைச்சு போங்க என்று சொன்னாரா? இல்லை இல்லை. அவர்களை மேன்மைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். எகிப்தியருடைய இராணுவத்தை அழித்து போட்டார். அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவரே அழைத்து சென்றார். Praise God. Wonderful Jesus. யெகோவா என்று அந்நாட்களிலே அழைக்கப்பட்ட பரமபிதா இப்பொழுது இயேசு என்று அழைக்கப்படுகிறார். இயேசு நம்மை மகிமைப்படுத்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மேன்மையான காரியங்களிலே ஒன்று, பார்வோனையும் அவனுடைய குதிரைகளையும் அவனுடைய அதிபதிகளையும் அவனுடைய குதிரை வீரர்களையும் தேவன் அழித்து போட்டார். செங்கடல் அவர்களுக்கு சாலையாயிருந்தது இஸ்ரவேலர்களுக்கு. அதே செங்கடல் அவர்களை தொடர்ந்த எதிரிகளுக்கு சமாதியாய் மாறியது. உங்களுக்கு வழி, தேவனுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அது முடிவு. ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்திலே இந்த வேத வசனங்களை அறிந்திருந்த ஒரு மாணவன் இருந்தான். ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸ், அது 5 வரை இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல். அந்த ஸ்கூல்லே அவனுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்த ஆசிரியர் he was an atheist, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர். ஒரு நாள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்களிலேயே மிக அதிசயமான ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் என்று வகுப்பிலே கேட்டாராம். ஒவ்வொருவர் ஒவ்வொன்றை சொன்னார்கள். ஆனால் இந்த பையன் என்ன சொன்னானா, நான் படித்ததிலே, கேட்டதிலே, பாடல்களிலே, பாடியதிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம். ரதங்கள், குதிரைகள், இராணுவ வீரர்கள் செங்கடலுக்குள் மூழ்கி போனார்கள். செங்கடல் தேவ பிள்ளைகளுக்கு வழிவிட்டது. ஆனால் எதிரிகள் அதே போல பின்தொடர முயற்சி செய்த பொழுது அவர்களை தண்ணீர் மூடியது. அவர்களுக்கு அது சமாதியாய் மாறிவிட்டது. ஆகவே என் வாழ்க்கையிலே நான் படித்த சம்பவங்களிலே ஒரு அற்புதம் என்று சொன்னால் அதுதான் என்று அந்த சிறுவன் சொன்னானாம். இந்த தேவனில்லை என்று சொல்லுகிற நாஸ்திக ஆசிரியர் நக்கலாக இவனை மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாராம், டேய், செங்கடல் ஒரு கடலே இல்லைடா,
அது ஒரு சின்ன ஓடை மாதிரி. அதில் என்ன பெரிய விஷயம் கடந்து போகிறது அப்படின்னாராம். இந்த பையனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. எல்லாம் கடலுங்கிறாங்க, ரெட் சீங்கிறாங்க. இந்த ஆள் அது சும்மா ஒரு 4 அடி கூட இருக்காது தண்ணி, அது என்ன பிளந்தது பெருசாக, நடந்தே போயிடலாம், இன்னும் இவ்வளோ நக்கலாக சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் யோசித்தானா. அடுத்த நிமிஷம் அந்த பையன் எழுந்து சென்றான். பிரைஸ் காட் என்று சொன்னானாம். இந்த வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சா, என்னம்மா இவன் எப்போ பார்த்தாலும் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்கிறான், என்னடா எதுக்குற இப்போ பிரைஸ் காட் சொல்கிறேன்? சார் அது பெரிய அற்புதம் சார். என்னடா பெரிய அற்புதம்? நான் முதல்ல நினச்சேன் சார், அது கடல் 15 அடி 20 அடி இருக்கும் போல இருக்கு, வழி விட்டுச்சு. இப்படி திரும்பி பார்த்தா ஐயோ 20 அடி உயரம் கடல், எந்த நேரத்தில் திரும்பி மூடிடுமோன்னு எல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க. ஒருத்தன் கூட சாகலை சார், போயிட்டான், அற்புதம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் சார் எனக்கு உதிக்குது, ஒருவேளை நீங்கள் சொன்னபடி அது 4 அடி தண்ணியாக இருந்தா அந்த 4 அடி தண்ணிக்குள்ளே 6 அடி எகிப்தியனை ஆண்டவர் அமுக்கிட்டார் சார். அந்த 4 அடி தண்ணிக்குள்ள 12 அடி ரதத்தை அமுக்கிட்டார் சார். அந்த 4 அடி தண்ணிக்குள்ள 6 அடி உயரமான குதிரையையும் அமைக்க போட்டார். அதுவும் அற்புதம். பிரைஸ் காட். தந்திரமாய் பேசுகிறவர்களை அவர்கள் தந்திரத்திலே பிடிக்கிறவர் தேவன். அவர் தம்மை மற்றவர்கள் கிண்டல் பண்ண பரியாசம் பண்ண ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார். மோசே பாடினார், அவர் மகிமையை கண்டார். எதிரிகளுடைய கரங்களிலிருந்து ஒரு விடுதலை, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் மாறுகிறான் என்று இயேசு சொன்னார். அதிலிருந்து நாம் விடுதலை பெறும் பொழுது, பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, பரிசுத்தமாய் மாறும் பொழுது, தேவாதி தேவனுடைய ஆலயமாய் மாறும் பொழுது எத்தனை ஆச்சரியம். சில வேளைகளில் இதை மறந்து போகிறோம், ஆகவே சறுக்குகின்றோம். இல்லை இல்லை, இனிமேல் அப்படி வேண்டாம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 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 இந்த மே மாதம் முடிவிலே வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னவென்று தெரியும். ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே எப்படிப்பட்ட ஒரு முடிவை தேசத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல முடிவு வரும் என்று, தேவன் ஒரு நல்ல முடிவை தருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விடுதலையை தருவார். நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை அட்ரஸ் இல்லாமல் அகற்றி விடுவார், இல்லாவிட்டால் அழித்தே விடுவார். அதில் தேவனுடைய வல்லமை மகிமைப்படும். பிரைஸ் காட். உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி மகிமைப்பட்டார்? தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னதான் செய்கிறார்? நான் உன்னில் மகிமைப்படுவேன். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? தேவன் உங்களோடு இருப்பதை நாங்கள் கண்டோம். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையும் மகிமையும் தருவது என் சித்தம். யாருக்கோ அல்ல, உங்களுக்கு, எனக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் திருச்சபையின் மக்களுக்கு, தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இதை கட்டாயம் செய்வார். Praise God. A great victory is awaiting. Praise God. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, சரீர சுகத்திலே, ஞானத்திலே, திறமைகளிலே யாரும் எதிர்க்க முடியாத, தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத, மறக்க முடியாத, என்னென்றும் தேவனை புகழ்ந்து துதிக்கும்படியான காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். Praise God. Praise God. இன்னொரு மனிதன் தன்னுடைய அனுபவத்திலே என்ன சொன்னார்? தயவு செய்து பாருங்கள். யாத்ராகமம் 16:7. யாத்ராகமம் 16:7. Exodus 16:7. விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள்
எம்மாத்திரம். நாங்கள் எம்மாத்திரம். நன்றாய் கவனியுங்கள். வனாந்தரத்திலே உணவில்லை. ஆகவே இப்பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவை தருகிறார். இப்போ டேஸ்ட் பட்டு எவ்வளோ நாள் மன்னா மன்னா மன்னா, திங்கட்கிழமையும் மன்னா, செவ்வாய்க்கிழமையும் மன்னா, புதன்கிழமையும் மன்னா, வியாழக்கிழமை மன்னா, வெள்ளிக்கிழமையும் மன்னா. வெள்ளிக்கிழமை சேகரித்த மன்னா அது அன்றைக்கி மட்டும் ஸ்பெஷல் மன்னா ஹெவன்லேருந்து அனுப்புவார். மற்றதெல்லாம் அன்னைக்கே கெட்டு போயிடும், முடிஞ்சிடும், கரைஞ்சிரும். ஆனால் வெள்ளிக்கிழமை எடுக்கிற மன்னா மட்டும் சனிக்கிழமை போய் வேலை செய்யக்கூடாது என்பதற்காக அதை 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி, அது 2 நாள் ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியே அவரே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார் போல இருக்குது. ஃப்ரிட்ஜே கிடையாது நம்மளை மாதிரி 1 வாரம் வச்சு சாப்பிட்றது. எவ்வளோ நாள் தாங்க மன்னா சாப்பிட்றது? சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். திங்கட்கிழமை உப்புமா, செவ்வாய்க்கிழமை உப்புமா, புதன்கிழமை இட்லி, வியாழக்கிழமை இட்லி, வெள்ளிக்கிழமை பொங்கல், சனிக்கிழமையும் பொங்கல். ஐயோ சாப்பாடே வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஆளை விட்டால் போதும். நாம் மனிதர்கள் இப்படித்தான் முறுமுறுக்கிறோம். ஆனாலும் தேவன் முறுமுறுத்த இவர்களுக்கு என்ன செய்கிறார்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல காடைகளை பாளையத்திலே வந்து விழும்படி செய்தார். இவர்கள் போய் காடைகள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து ஒவ்வொன்றாக பிடிக்கவில்லை. நீங்கள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், இடம்பெயரும் பறவைகள் என்பதை குறித்து படித்திருப்பீர்கள். ரஷ்யா போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கடும் குளிர் தாங்க முடியாதபடியினால் அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் நீண்ட தூரம் பறந்து அவைகள் இதமான வெப்பநிலை இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு வருகிறது. ஆகவே தான் வேடந்தாங்கலிலே பறவைகள் வருகிறது. 2 வருஷத்திற்கு முன்பு நாம் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியிலும் வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த பறவைகள் இந்த பகுதி முழுவதையும் ஆக்கிரமித்தது. கொரோனா காலத்திலே நினைவிருக்கலாம். இந்த பறவைகளை எங்கே வைத்து தேவன் வளர்த்தாரோ தெரியவில்லை. ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவையான அப்பம் வரும், உங்களுக்கு தேவையான காடையும் வரும். அவர் இனிமேல் உட்கார்ந்து மாவரைக்க போவதில்லை. அவர் சொன்னால் வரும். இனிமேல் உட்கார்ந்து காடைகளை உருவாக்கப் போவதில்லை. அது எங்கோ ஆயத்தமாயிருக்கும். உங்களுக்கு தேவையானவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படும், உங்கள் கரங்களில் கிடைக்கும். உங்கள் இருதயம் அதை கண்டு மகிழும். நீங்கள் திருப்தி ஆவீர்கள், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள், அவர் மகிமைப்படுவார். அன்று முதல் இன்று வரை உடன்படிக்கை பட்டியலே தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே போஷித்ததை நினைக்கும்படியாக அந்த மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே டேஸ்ட் பட்டுன சும்மாவா இருக்கும்? அதையும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார், அதையும் தர்றார். என் பிள்ளைங்களுக்கு சரி போட்டுருவோம் இன்னைக்கு நான்வெஜ், அவ்வளோதான். அவர் ரொம்ப நல்லவருங்க. சோர்ந்து போன தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் பொரிச்ச மீனை வச்சுக்கிட்டு ரெடியாக காத்திருக்கிறவர். நான் அடிக்கடி நினைப்பேன், ஃபஸ்ட்டு பார்பிக்யூ அவர் தான். ஆனால் என்ன, கேஎஃப்சின்னு சொல்லிட்டு கோழியை பேட்டன் பண்ணிட்டாங்க. அவர் ஜீசஸ் கிரைஸ்ட்னு அந்த பார்பிக்யூ ஃபிஷ்ஷை வந்து அவர் பேட்டன் பண்ணாமல் போயிட்டார். எல்லாரும் சாப்பிடட்டுன்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து ஒரு தாய் உள்ளத்தோடு கட்டாயம் தருவார். டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். கட்டாயம் தருவார். ஆச்சரியமான தெய்வம், அற்புதமான தெய்வம், நம்மை சுமக்கிறவர், நம்மிலே மகிமைப்படுவார். நாம் சொல்லுவோம், வனாந்தரத்தில் ஒன்றும் கிடைக்காமல் செத்து விடுவேன் என்று நினைத்தேன், தேவன் எனக்கென்று வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார். என் பெலன் சாப்பிடுகிற காய்கறி முட்டை கோழியில் இல்லை, என்னுடைய பெலன் கர்த்தர் அனுப்புகின்ற அப்பத்தில் இருக்கிறது. என்னுடைய பெலன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையினால் இருக்கிறது. என்னுடைய பெலன் அவர் எனக்காக தருகின்ற பரிசுத்த ஆவியினால் இருக்கிறது. நீங்கள் பலம் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலம் அடைவீர்கள். 2024 ஜூன் பலம் அடைகிற ஒரு காலம் துவங்குகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். வாலிபர்கள் ஓடி களைத்து போகலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். கடந்த நாட்களிலே நீங்கள் பலவீனம் 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 என்று புலம்பி இருக்கலாம், உண்மையிலே இருந்திருக்கலாம். தேவன் அதை மாற்றுவார்.
கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள், அவருடைய இரத்தத்தை விசுவாசியுங்கள், அவர் சிலுவையிலே செய்த எல்லா நன்மைகளை விசுவாசியுங்கள். God will strengthen you and you will grow from strength to strength. Praise God. இவர்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார். அவர்கள் ரொம்ப போர் அடிச்சிச்சு, சாப்பிடவே முடியல. மன்னாவை பார்த்தாலே வாந்தி வருதுன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இது வேண்டான்ட்டாங்க. சாப்பாட்டுக்காக ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டு விட்டது. தேவன் அவர்களை வனாந்தரத்திலே பசியிலே செத்து விடவிடவில்லை. அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தார். எதிரிகளை தடுத்தார், மன்னர்களை துரத்தினார். அவர்கள் கட்டாத வீடுகளையும் அவர்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் இன்னொருவரை வைத்து வேலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய ஜனங்கள் பலனடைய முன்னேற பலனடைய முன்னேற பலனடைய முன்னேற எதிரிகள் அவர்கள் கரங்களில் இருந்ததை விட்டு விட்டு ஓடினார்கள். அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். நாம் வேறொரு கடவுளை கும்பிடவில்லை, அதே தெய்வத்தை கும்பிடுகிறோம். அவர் நமக்கு கட்டாயம் செய்வார். நம்பிக்கையோடு புறப்படுங்கள். தேவன் சொல்கிற காரியங்களை செய்யுங்கள். புதிய காரியங்களை சொல்கிறாரா? செய்யுங்கள். புதிய இடங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறாரா? புறப்படுங்கள். பழைய மனுஷன் செத்துவிட்டான் என்று சொல்கிறாரா? அவர் சொன்னபடியே பழைய மனுஷன் சாக ஒப்புக்கொடுங்கள். நீ புது மனுஷன் புது மனுஷன் என்று சொல்கிறாரா? எஸ், ஐ am a new man. I am a new creation and I am a new creature. நான் ஒரு புது சிருஷ்டி. அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவருக்கு ரா மெட்டீரியலே தேவையில்லை, அவருக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் தேவையில்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற அற்புதமான தெய்வம். அண்ட சராசரங்களை அப்படித்தான் உருவாக்கினார். நாம் காணக்கூடிய இந்த பூமியை அப்படித்தான் உருவாக்கினார். கட்டாயம் இல்லாதவைகளை உருவாக்கி ஏற்ற வேளையிலே உங்கள் கண்கள் முன்பாக, உங்கள் கரத்தின் முன்பாக அவர் கொண்டு வந்து நிறுத்துவார், கொடுப்பார். அவர் உங்களில் மகிமைப்படுவார். ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் மேன்மையான மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது எல்லாம் நான் செஞ்சேன், எனக்கு எல்லாம் ஆலோசனை, ஐ மேட் பெஸ்ட் டிசிஷன்ஸ், ஐ ஒர்க்ட் ஹார்ட். இல்லை இல்லை, தேவனே செய்தார். அவரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு முறை ஒரு இஸ்ரவேலின் பகுதியிலே இருந்த ஒரு மன்னன் ஒரு கூட்டத்திலே, அரண்மனையில் இருந்த கூட்டத்திலே அவன் அருமையாக சொற்பொழிவு செய்தான். அவனுடைய பேச்சு ஸ்டன்னிங் ஸ்பீச், ஸ்மார்ட் அண்ட் ஸ்மூத் ஆபரேட்டர் ஹி வாஸ். எல்லாரும் கைதட்டினார்கள். இது தேவனுடைய குரல், தேவனுடைய குரல். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் தேவன் அடித்தார், புழு புழுத்து செத்தான். Worms finished him. காரணம் என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மைகளை மகிமைகளை அவரே கொடுத்தார் என்று சொல்லி தேவனே மோசே பாடினார் அல்லவா? நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் வெற்றி, நீரே எங்களுடைய வல்லமை. அவருக்கே துதி கன மகிமை அத்தனையும் நாம் ஏறெடுப்போம். இங்கே பார்த்தோம், உணவு கொடுக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் நீதி செய்யும் பொழுது மகிமைப்படுகிறார். When God judges, he is glorified. இதை படிப்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக சங்கடமாக இருக்குது. அதுவும் ஜூன் மாதம் முதல் நாள் காலையில். ஆயிரம் வேத வார்த்தைகளை தேவன் சொல்லும் பொழுது அதை கவனிக்க வேண்டும். உபாகமம் 5:24. தயவு செய்து என்னோடு கூட டியூட்ரானமி 5:24க்கு வாருங்கள். ஏனென்றால் இந்த பகுதியிலே வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஆரோனுடைய குமாரர்களில் ஒருவன் தவறை செய்துவிட்டான். உபாகமம் 5:24. பின்பு நேரம் அடித்து இந்த பகுதியை படித்து பாருங்கள். இதை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். உபாகமம்
5:24. இது ஒரு ஆச்சரியமான பகுதியாக இருக்கின்றது. என்னவென்றால் ஆரோனுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் அப்படி சென்ற பொழுது ஒரு பெரிய சூழ்நிலை உருவாகியது. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அரண்டு போனார்கள். இதை போன்ற இன்னொரு சம்பவம் யோசுவாவின் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகான் என்பவன் ஆய் பட்டணத்திலிருந்து ஒரு பாபிலோனிய சால்வையை திருடி வந்தான். 2 சம்பவங்களும் ஏறக்குறைய ஒன்று. ஆனால் நடந்தது என்ன? அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது சொன்ன வசனம் லேவியராமம் 10:3, இரண்டாவது யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த பகுதி. அந்த வசனத்தை மட்டும் படிக்கின்றேன். லேவியராமம் 10:3 ஒரு வேத பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வேதனையான பகுதி. இது நம்மை அதிரச் செய்கின்ற ஒரு பகுதி. இதை நாம் அறிந்திருப்பது அவசியம். ஆரோனுடைய குமாரர்கள் அவர்கள் ஒரு முரட்டாட்டமான காரியத்தை செய்தார்கள். அப்பொழுது தேவன் ஒரு நீதி செய்ய வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிட்டது. அது நிமித்தம் என்ன நடந்ததாம்? 3ஆம் வசனத்தை படிக்கிறேன். 10:3. மோசே ஆரோன் இவர்கள் இருக்கும் பொழுது இப்படி சொல்லப்படும். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருபவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அது இதுதான். ஆரோன் பேசாமல் இருந்தான். கவனியுங்கள். முதல் 2 வசனங்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறது. ஆரோனுடைய குமாரனாகிய நாதாபும் அபியும் தங்கள் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் மகிமைப்பட்டார் என்று. நீங்கள் யாருடைய பிள்ளை? இட் டஸ் நாட் மேட்டர். உங்களுடைய பெற்றோர் கர்த்தருக்கு எப்படி என்று வாழ்ந்தார்கள்? That also does not matter. அதுவும் பொருட்டல். கர்த்தர் கட்டளையிடாத ஒன்றை துணிகரமாக ஒருவர் செய்வார் என்றால் anything dangerous can happen. அப்படி நடக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோன் அமைதியாயிருந்தான். அனனியாள் சப்பிராளுக்கு நடந்தது. தேவன் அந்த நீதியிலே தண்டனையிலே மகிமைப்பட்டார். சகோதர சகோதரிகளே, நாம் பொதுவாக உணவு கிடைக்கும் பொழுது, உயர்வு கிடைக்கும் பொழுது, சுகம் கிடைக்கும் பொழுது இவைகளில் மட்டும்தான் தேவன் மகிமைப்படுகிறார் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். துணிகரமாக செயல்படுகிறவர்களுக்கு தேவன் தண்டனை அளிக்கும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். அலட்சியமாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு பயம். தேவ கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அன்று போல எல்லாரும் செத்து செத்து விழுந்தால் உலகத்தில் இன்று யார் இருப்பார் என்று தெரியவில்லை. தேவன் இரக்கமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சாவையும் அகற்றி போடுகிறார். அவர் நமக்கு ஜீவனை தருகிறார். Praise God. நாம் உயிரோடு இருந்து கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை விவரிப்போம். Praise God. வருகிற நாட்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து வெளியே வந்த நாம் திரும்ப பாவம் பக்கம் போவது எப்படி? தேவனுடைய வழியை பின்பற்றுவேன் என்று நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை அவரோடு கூட உடன்படிக்கை செய்த நாம் அதை மறப்பது எப்படி? ஆனால் நாமோ மறக்கிறோம், தடுமாறுகிறோம், விழுந்து விடுகிறோம். தேவன் சொல்லுகிறார், உனக்கு எச்சரிப்பை தருகிறேன். நீ எதிலிருந்து விழுந்தாய்,
என்பதை நினைத்து சீக்கிரமாய் மனம் திரும்பு. Today, let it be your day of repentance. Don't play with God. You are playing with fire. வேதம் சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். இது பரிசுத்தமாக்கப்படுகிற காலம், இது சுத்திகரிக்கப்படுகின்ற காலம், இது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிற காலம், இது பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற காலம். தேவன் நாம் பெறுகிற தண்டனையினால் மட்டுமல்ல, நாம் பெறுகிற மன்னிப்பினால் அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனம் திரும்புதலை குறித்து இப்படி எழுதுகிறார். கலாத்தியர் 1:24. Galatians 1:24. And they glorified God in me. அவர்கள் என் நிமித்தம் தேவனை துதித்தார்கள். Repentance, reconciliation, judgment, இவைகள் நம்மில் தேவனை மகிமைப்படுத்துகிறது. சமாரிய பெண் என்ன சொன்னாள்? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார், அவர்தான் மேசியாவா, வந்து பாருங்கள். நம்ம அங்கே இருந்தோம்னா நம்ம கதையெல்லாம் அவர் புட்டு புட்டு வச்சிருந்தாருன்னா நம்ம போய் வெளியே சொல்லுவோமான்னு டவுட்டு. ஆனால் மனம் திரும்பி மன்னிப்பு பெற்ற ஒரு சகோதரியினுடைய சாட்சி ஊரையே வளைத்து கொண்டு வந்து விட்டது. ஊரையே கொண்டு வந்து விட்டது. ரட்சிக்கப்பட்ட ஒருவர் அவருடைய வாழ்க்கை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. தேவன் அந்த சமாரியா கிராமத்திலே மகிமைப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மனம் திரும்புதலின் காலம், பாவிகளுடைய மனம் திரும்புதலின் காலம், பரிசுத்தவான்களுடைய மனம் திரும்புதலின் காலம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அத்தனை பேரும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவராயிலும் இதற்கு விதிவிலகல்ல. நாம் தேவனை பயபக்தியோடு தேடுவோம் என்றால் அவர் நம்மில் மகிமைப்படுவார். Praise God, praise God. இன்னும் தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டது என்பதை குறித்து ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே துரிதமாய் கவனித்து ஜெபிப்போம். ஆகான் மனம் திரும்பிய பொழுது அவன் மரித்தான். ஆனால் அந்த தண்டனையிலே தேவன் மகிமையடை எல்லாம் பயந்துட்டாங்க, விட்டாங்க. நாமோ பாவம் செய்தவனுடைய சாவினால் மனம் திரும்புவது அல்ல, அதுவும் வேணும், பயப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால், ஐயோ என் பாவங்கள் அவரை கொன்றது, நான் எப்படி பாவத்தை செய்வேன் என்று மனம் திரும்பி விலகி ஓடும் பொழுது தேவன் நம்மில் மகிமைப்படுவார். மன்னிப்பை குறித்து சொல்கிறோம், தண்டனை குறித்து மட்டுமல்ல. ஆனால் மன்னிப்பை குறித்து சொல்வதற்கு முன்பு வரப்போகிற தண்டனையை குறித்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மனிதர்கள் மனம் திரும்புவார்கள். அப்பொழுதுதான் நாம் மனம் திரும்புவோம். We are playing with fire. நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். மன்னிப்பை குறித்து சொல்ல வேண்டும். மக்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் மகிமைப்படுகின்றார். சங்கீதம் 50:15. 50:15. ஈஸி டு ரிமெம்பர். 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய அற்புதங்களை செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் நம்மோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த ஜூன் மாதம் முதல் இனி வரும் நாட்கள் எல்லாம் அவர் உங்களில் மகிமைப்படுவார். அதை மற்றவர்கள் காண்பார்கள். பல மக்கள், பல ஊர்களில் இருக்கிறவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள், பல தேசத்தில் இருக்கிறவர்கள், people who speak different languages, people who are citizens of the nations of the world, they will recognize. நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், அவர்கள் இங்கே வந்து உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள்.
ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம். அங்கே சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களிலே தேவன் மகிமைப்படுவதைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், தேவன் உன்னோடு உங்களோடு இருப்பதை கண்டோம். உங்க கூட ஒட்டிக்கிறாங்க, உங்க கூட சேர்ந்துக்கிறாங்க, அட்ரஸ் மட்டும் உங்கள் அட்ரஸை போட்டுக்கிறோங்க, எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்களே வேலைக்கு போகிறோம், நாங்களே சாப்பிட்றோம். ஜஸ்ட்டு உங்கள் பேர் கூட இணைஞ்சா போதும், உங்கள் கம்பெனி கூட நாங்கள் ஜாயின் பண்ணால் போதுங்க. சார் ஒரு வார்த்தை எங்களுக்காக சொல்லுங்கள் சார், இது நடக்கும். திஸ் வில் ஹேப்பன். உங்களோடு தேவன் இருப்பதைக் கண்டு மற்றவர்கள் உங்கள் தயவை தேடுவார்கள், தேவனுடைய தயவை அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் காட். இது நடக்கும். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஐ வில் டெலிவர் யூ. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நடந்தது. அவனுடைய இழப்புகள் ஏராளம். அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், எனக்கும் மரணத்திற்கும் இடையிலே ஒரே ஒரு அடிதான் இருக்கிறது. அவன் ஒரு தெள்ளுப்பூச்சியை ஒரு மனிதன் துரத்துவது போல தேசத்தின் ராஜாவினால் ஒவ்வொரு நாளும் துரத்தப்பட்டான். தேசத்தில் இருக்கக்கூடாத அளவுக்கு அவன் எல்லைகளை தாண்டி எதிரிகளிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்தான். ஒரு பைத்தியக்காரனைப் போல அவன் நடித்து உயிரை காப்பாற்றினான். ஆண்டவர் என்ன செய்தார்? விட்டு விட்டாரா? இல்லை இல்லை. ஒரு மிகப்பெரிய இழப்பு. சிக்லாக், அவனுடைய குடும்ப அங்கத்தினர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், நண்பர்களுடைய மனைவிகள், அது மட்டுமல்ல அவனோடு இருந்த சேவர்களுடைய மனைவி, அத்தனை பேரும் பிடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த பட்டணம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. திரும்பி வந்து பார்த்தால் ஒரே புகை. தேவன் விட்டாரா? மறந்தாரா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் செவி சாய்க்காமல் இல்லை. கர்த்தர் சொன்னார் தாவீதினிடத்தில், நீ புறப்பட்டு போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இழந்ததை மட்டுமல்ல, மற்றவர்கள் சேர்த்து வைத்ததையும் உன் கையிலே திரும்ப வரும், 2 மடங்காய். அதற்கு தாவீதனுடைய கொள்ளை என்று தமிழ் வேதாகம் சொல்கிறது. ஆங்கிலத்தில் டேவிட் ஸ்பாயில். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜாக்பாட் அடிச்சிருச்சு, பம்பரு, வின்ஃபால் இன்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அன்எக்ஸ்பெக்டட், கொட்டுச்சு சார். அதுதான் நடந்துச்சுங்க. அது உங்களுக்கும் நடக்கும். இழந்தவைகளை தேவன் திரும்ப தருவார், இரட்டிப்பாய் தருவார். நீங்கள் சேர்க்காததை அவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். இந்த ஜூன் மாதம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துகிற மாதம். ஆனால் எப்பொழுதும் நாம் பயத்தோடும் சோர்வோடும் இழப்போடும் இருக்கப் போவதில்லை. 2 மடங்கு நன்மையை காண்போம், மகிழ்ச்சியை காண்போம். இதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. அவர் உங்களில் மகிமைப்படுவார், என்னில் மகிமைப்படுவார். பிரைஸ் காட். ஆச்சரியமான காரியங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அப்போஸ்தலர் 11:18. கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 11:18. இது ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஏனென்றால் யூதர் அல்லாதவர்கள் முதல் முறையாக சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். Acts of the Apostles, chapter 11, verse 18. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் யூதரல்லாதவர்களுக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Praise God. Blessing is not a blessing unless somebody else is blessed through you. ஒரு ஆசீர்வாதம் உண்மையிலே ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினால் இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் நீங்கள் பெற்றது ஆசீர்வாதமே இல்லை. It multiplies. It flows around, quenching the thirst of every thirsty person, bringing hope and light
to everyone in hopeless situation and in despair. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை, இருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒளி, வேதனையிலே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, விசுவாசம், அதன் மூலம் வருகின்ற ஒரு மாற்றம். இங்கே அதுதான் நடந்தது. அதுவரை யூதர்கள் மட்டும்தான் சொன்னார்கள் யெகோவா தெய்வம் என்று. யூதர்கள் மட்டும்தான் சொன்னார்கள் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று. யூதர்கள் மட்டும்தான் சொன்னார்கள் மேசியா வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார். ஆனால் முதல் முறையாக யூதரல்லாதவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அதை கேட்டு மற்றவர்கள் மகிழ்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். It's going to happen through you. It's going to happen through me. உங்கள் மூலமாக இது நடக்கப் போகிறது. பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்கள், நோய்களில் இருக்கிறவர்கள் சுகத்தை பெறுவார்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்கள். இருளில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கும் அருணோதயம் எண்ணற்ற உள்ளங்களிலே உதிக்கப் போகின்றது. It will happen through you. உங்கள் மூலமாய் நடக்கும், என் மூலமாய் நடக்கும், நம் குடும்பத்தின் மூலமாய் நடக்கும், நம்முடைய திருச்சபை மக்கள் மூலமாய் நடக்கும், நம்முடைய மிஷனரி ஸ்தாபனங்கள் மூலமாய் நடக்கும். Cheer up, my brother. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலையே படாதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் அவராலே முடியும். பூமியில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், பயந்திராதிருங்கள். உங்கள் மூலமாய் எண்ணற்ற மக்கள் தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளைகளாய் மறுபடி பிறக்கப் போகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பின்வாங்கி போன பிள்ளைகளும் மீண்டுமாக கர்த்தர் பட்சமாய் சேர்க்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படாத இரத்த சம்பந்தமான உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்கள். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறுவார்கள். வரங்களையும் வல்லமைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். நீங்கள் அதை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். Praise God. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்வோமா? நேரமாகிவிட்டது. இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் சொன்ன நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். பின் நாட்களில் நடக்கப் போகிறவைகளை முன்பே அறிவிக்கிற தெய்வம் உமை போல முன் அறிவித்து அதை நிறைவேற்றுகிற வேறொருவர் இல்லை. நாள் உண்டாவதற்கு முன்பே இருக்கிறவராய் இருக்கிறவர், காலங்களை கரங்களிலே வைத்திருக்கிறவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை தம்முடைய ஒரே வார்த்தையினால் உருவாக்கினவர், அன்பின் கரங்களினால் மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறவர். நாங்கள் பாவ சேற்றிலே விழுந்து கிடந்த பொழுது எங்களை தேடி வந்து உயிர் கொடுத்து மகனாக மகளாக மாற்றி உன்னதங்களில் உமோடு கூட அமர வைத்திருக்கிறேன். எத்தனை அன்பு, எத்தனை வல்லமை! இந்த தெய்வம் எங்களோடு ஜூன் மாதத்திலே வரப்போகிறது. எங்களுக்கு முன்பாக செல்வேன். தடைகளை உடைப்பீர், கோணலானவைகளை செம்மையாக்குவீர். மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை ஆசீர்வதி. தனிப்பட்ட வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கட்டளையிடும், குடும்ப வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கட்டளையிடும், படிப்பிலே முன்னேற்றத்தை கட்டளையிடும், வேலையிலே பிஸ்னஸிலே முன்னேற்றத்தை கட்டளையிடும், பயணத்திலே பாதுகாப்பை கட்டளையிடும். தேவனே, எப்படியெல்லாம் நீர் தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட்டீரோ அப்படியே எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே, எங்களை சுற்றிலும் இருக்கிற வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுவீராக. மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லட்டும், தேவன் உங்களோடு இருப்பதை கண்டோம் என்று. மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லட்டும், நாங்கள் உங்க கூட ஒட்டிக்கிறோங்க, எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதித்ததை கண்டோம் என்று சொல்லட்டும். அப்பா சொல்லட்டும். எங்களில் மகிமைப்படுவீராக. சுகவீனமாயிருக்கிறவர்களுக்கு சுகத்தை தார்,
அட்மிஷனுக்காக, வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, தேசத்திலே ஒரு நல்லாட்சி மலரட்டும். அற்புதங்களை திருச்சபைகள் வளரட்டும். நற்செய்தி பரவட்டும். திரளான மக்கள் மனம் திரும்புதலின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் நம்முடைய பிள்ளைகளாய் என்றென்றும் வாழட்டும். நம்முடைய வருகை வரை எங்களை காத்துக்கொள்ளும். வருகையிலே சேர்த்துக்கொள்ளும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உலகமெங்கிலும் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தாரை திருச்சபை மக்கள் இணைக்கிறோம், ஆசீர்வதியும். வெவ்வேறு பாஷை பேசுகிறவர்கள் அவர்களுக்கு வந்து உதவி செய்யட்டும். வெவ்வேறு தேசத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து உதவி செய்யட்டும். வெளிநாட்டுக்காரர்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். நாங்கள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு உதவி செய்யட்டும். அவர்கள் வந்து தேவன் உங்களோடு இருப்பதை கண்டோம் என்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உம்மை மகிமைப்படுத்தட்டும். உம்முடைய நன்மையை பெற்று அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். மற்றவர்கள் வந்து சொல்லுவார்கள், தேவன் உங்களோடு இருப்பதை கண்டோம், அவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். God bless you.